இங்க இந்த சின்ன பையனோட முதுகுல திடீர்னு ரெக்கைகளா வளர ஆரம்பிக்கு. இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிய வந்துச்சுன்னா தன்னை வெறுத்துருவார்னு பயந்து போய் அதை யாருக்கு தெரியாம இவனையும் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அப்போ சடனா அந்த பையனோட அப்பா அங்க ரூம்க்கு வரவும் இவன் வச்சிருந்த டூல்ஸ் எல்லாம் மறைச்சு வைக்கிறதுக்குள்ள அப்பா டோர் ஓபன் பண்ணிடுறாரு. அப்போ கீழே கிடந்த ரெக்கைகள்லாம் வச்சு தன்னோட பையன் ஒரு மியூட்டன்ட்டா மாறி இருக்கான்ட்டு அவருக்கு தெரிய வருது. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க வாரன்மே நல்ல பெரிய பையனா வளர்ந்துருக்கான். இத்தனை வருஷமா தன்னோட பையனை சரி பண்ணதுக்காக அப்பா வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா வாரன் எனக்கு இதுல இருந்து கியூராக சுத்தமா விருப்பலன்னு சொல்லிட்டு அவனோட ரெக்கைகள்லாம் பெருசாக்கி அந்த லேப்ல இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஒரு நாள் இந்த பையனோட அப்பாவை சில பேர் கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த இடத்துக்கு வாரன் வந்ததுனால தன்னோட அப்பாவை காப்பாத்திடுறான். அதுல இருந்து அவரு தன்னோட பையன் ஒரு அதிசய பெறவேன்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. இந்த பையனுமே ஒரு நாள் மத்த மீட்டோன் கூட சண்டை போடும்போது இவனோட ரெக்கைகள்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிரும். அப்போ அந்த இடத்துக்கு வந்த அப்போகலிப்ஸ் அதோட பவரை யூஸ் பண்ணி இந்த பையனை சரி பண்ணுது. இப்போ இவனோட ரெக்கைகள்லாம் நார்மலா இல்லாம எல்லாமே மெட்டாலிக்கா மாறிடுது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு சேனலில் உங்களுக்கு ரெடீம் கோடு கிவே கிடைக்கும். நம்ம சேனலில் இருக்க லிங்கை தொட்டு ஃபஸ்ட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஒரு ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணிட்டே வரணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க பாட்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை ரேண்டமாக செலக்ட் பண்ணி வீக்லி மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல்லையுமே ரெடீம் கோட் போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கிவே இன்னைக்கு நடக்கிற ஐபிஎல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.